வீழ்த்தப்பட்டோம் துரோகத்தால அப்படின்னு சொல்றீங்க அந்த நிகழ்ச்சியில. என்ன துரோகத்தால வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்றீங்க? பொதுவா ஈழ துரோகம் ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு தம்பி இருப்பான், மாமா மச்சான் எல்லாம், அம்மா தம்பி சித்தப்பா சித்தி எல்லாரும் இருக்காங்க. அவங்க ஐயா கலைஞர் அவர்கள் பண்ண உண்ணாவிரத போராட்டம், ஒரு நாள் உண்ணாவிரதம், அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு பண்ண 1974 காவிரி உரிமம் ஒண்ணு இருக்கு. மைசூர் ராஜாக்கும் நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. பொதுவா தண்ணி பாதி பிரிச்சுக்கணும். தமிழ்நாட்டுல தான் ஏக்கர்கள் அதிகமா இருக்கு, விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வருஷத்துக்கு 419 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான உரிமத்தை கொடுத்தாங்க. அது 24 ஒப்பந்தம் போட்டாங்க. 24 74 50 வருடம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப ஐயா கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில இருந்தாங்க. அதை மீட்கணும். அது ஏன் மறுபடியும் அதை பண்ணாம போனாங்கன்னா, அப்ப இந்திரா காந்தி காங்கிரஸ்ல கர்நாடகால எலெக்ஷன், அப்போ அந்த டைம்ல தான் தேர்தல். அதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்களோட இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இது எல்லாமே மக்கள் சொல்றதுதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த உரிமத்தை புதுப்பிக்க அது அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் விட்டு தராங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. அதுல தான் கர்நாடகா சரியா நம்மளுக்கு தண்ணி வரல, அந்த உரிமத்தை புதுப்பிக்கல. 419 டிஎம்சி தண்ணி அந்த உரிமத்தை புதுப்பிக்காம போயிட்டனால தமிழ்நாட்டுல தண்ணிக்கு இவ்வளவு பஞ்சம் எல்லாமே அப்படின்னு மக்களுடைய கருத்து அது இருக்கு. நம்மளுக்கு உண்மை போலதான் தோணும். நிறைய புத்தகங்கள்ல தமிழ்நாடுக்கு கர்நாடகால இருந்து குறிப்பிட்ட அளவு தண்ணி வரணும், குறிப்பிட்ட அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா 419 டிஎம்சி தரணும் அப்படிங்கிறது முறை, சட்டம், ஒழுங்கு எல்லாமே. ஆனா இப்ப அது 400 ஆமா நடைமுறையில இல்ல. அது காரணம் ஐயா கலைஞர் அவர்கள். இதெல்லாம் துரோகம் தானே, இதெல்லாம் எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? போல பல திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் சொன்னேன் பொதுவா. இதுதான் நீங்க துரோகம்னு சொல்றீங்க. ஆமா, இது போல பல விடயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லலாம், நீங்க ஒரு நாள் பத்தாது.